தற்போதைய full ad monetization-க்கு தற்போது 1000 subscribers வேண்டும். அதோடு 2 வழிகளில் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணணும். 4000 qualified public watch hours கடந்த 12 மாதங்களுக்குள் அல்லது 10 மில்லியன் qualified public shorts views கடந்த 90 நாட்களுக்குள் கிடைத்திருக்கணும். இந்த requirements மீட் செய்வதில் சேனல் ஆட்டோமேட்டிக்கா மானிடைஸ் ஆகாது. யூடியூப் உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணும். மானிடைசேஷன் பாலிசிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். நியூ ரூட் 2027. ஆனா இங்க தான் பெரிய அப்டேட். யூடியூப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது என்னன்னா February 1, 2027 முதல் புதிய கிரியேட்டர்ஸ்க்கான YPP ads மற்றும் யூடியூப் பிரீமியம் என்ட்ரி த்ரெஷோல்ட் மாற்றப்படுகிறது. அப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வயர்மெண்ட் தொடர்ந்து ஆனா லாங் ஃபார்ம் வீடியோஸ் வழியாக செய்யும் கிரியேட்டர்ஸ்க்கு 8000 குவாலிஃபைட் வாட்ச் ஹவர்ஸ் கடந்த 365 நாட்களுக்குள் அல்லது ஷார்ட்ஸ் வழியாக 20 மில்லியன் குவாலிஃபைட் ஷார்ட்ஸ் வியூஸ் கடந்த 90 நாட்களுக்குள் என்ற இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன். அதாவது இது ஒரே நாளில் 8000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அர்த்தம் கிடையாது. லாங் ஃபார்ம் ரூட்க்கு அந்த 8000 ஹவர்ஸ் கடந்த 365 நாட்களுக்குள் கிடைத்திருக்கணும். ஷார்ட்ஸ் ரூட்க்கு 20 மில்லியன் வேலிட் ஷார்ட்ஸ் வியூஸ் கடந்த 90 நாட்களுக்குள் கிடைத்திருக்கணும். மேலும் ஷார்ட்ஸ் வீடியோல கிடைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் லாங் ஃபார்ம் 4000